அதை விட சித்தாந்த ரீதியாக நான் அரசியல் கட்சியெல்லாம் நடத்தலை, பேரம் பேசி தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் வேறு யாராவது கொடுக்க முடியுமா? இப்போ ராமதாஸ் ஐயாவை பேசும்போது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவர் ஒரு மருத்துவர், ஒரு மிகப்பெரிய தலைவர், அந்த கூட்டத்துக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நிறைய பண்ணவர். இன்றைக்கி ஏதோ ஒரு அழுக்கு அதன் மூலமாக தப்பு பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஆனால் தேமுதிகவில் விஜயகாந்த் ஐயாவுடைய சரிவிலிருந்து விஜயகாந்த் ஐயா இருக்கும் பொழுதே 2016லேயே இந்த கூட்டணி விஷயம் பண்ணும்போது நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லுங்கள், 150 சீட்டில் நிற்பேன், 230 சீட்டில் நாங்கள் நிற்போம், ஒரே ஒரு சீட்டு கம்யூனிஸ்ட்டு, ஒரே ஒரு சீட்டு மதிமுகன்னு எடுத்துக்கோங்கன்னு இப்படி அபத்த ரீதியாக பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் மேடம் தான்ங்கிறது அவங்களே இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னா நான் அலையன்ஸை மாற்றிப்பேன்னு சொன்னால், நீ அலையன்ஸ் வச்சுக்கிட்டான்னா வச்சுக்காட்டியன்னா, ஒரு பச்சையாக சொல்கிறேன், பெண்ணுங்கிறதுனால தவறாக எடுத்துன்றாதீங்க, அவங்க தலைவின்னு பார்த்துருங்க. இப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட நீ நகை வாங்கி கொடுக்கலன்னா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னால் இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தேன்னா அதை விட அசிங்கம் அது இல்லையா? ரொம்ப நான் என்னையும் சேர்த்து நான் பலவீனமாக நினச்சிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியான அரசியலெல்லாம் பேசப்படவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் யார் அனுப்புகிறீங்க? அறிஞர் அண்ணாவையா, பெர்னாட் ஷாவையா, அல்லது பெரிய பெரிய தலைவர்கள் யாரையாவது அனுப்புகிறீங்களா? யார் அனுப்ப போகிறீங்க? உங்கள் பையனா அனுப்ப போகிறீங்க? இல்லை எல்கே சுதீஷா அனுப்புவோம். சுதீஷ் எல்லாம் இனிமேலும் டவுட் ஆகிடும். அவர் எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு, அவர் ட்ரை பண்ணாங்க முடியல. ஸோ இப்போ பையனுக்கு தானே பிரித்து கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் ஐயா 2 தொழில் செஞ்சார். பிரேமலதா மேடம் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், 2 தொழில் செஞ்சார். ஒரு தொழில் சினிமா, ஒரு தொழில் அரசியல் தொழிலாமா. விஜயகாந்த் ஐயா அப்படி செய்யவே இல்லை, அரசியலை தொழிலாகவே செய்யலை, சத்தியமாக சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்க தொழிலாமா. ஸோ அரசியலை இவர் பார்த்துப்பார், சினிமாவை இளையவர் பார்த்துப்பாருன்னு இவங்களே உட்காந்து இந்த பிளாட் போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹவுசிங் பிளாட் விற்பாங்களா, இதெல்லாம் ஒரு அரசியல்னு நான் பேசினாலே தப்பாயிடும்.